கருத்து போன வெள்ளி கொலுசு நிமிஷத்துல புதுசாகும். இதுவரை உங்களுக்கு தெரியாத சூப்பர் டிப்ஸ். கத்தரிக்கோலின் மீது சிறிதளவு தேங்காய் எண்ணெயை தடவி லேசான தீயில் சில வினாடிகள் காட்டவும். பின்னர் சுத்தமான துணியால் துடைத்தெடுக்கவும். துரு நீங்கி கத்தரிக்கோல் பளபளப்பாகும். பெண்கள் தங்களுடைய காலில் விரும்பி அணியக்கூடிய அணிகலன் தான் இந்த கொலுசு. விதவிதமாக எத்தனையோ டிசைன்களில் ஃபேன்சி கொலுசு வந்தாலும் வெள்ளி கொலுசுக்கு இருக்கும் மவுசு தனி. பெரும்பாலும் பெண் குழந்தைகளுக்கு கொலுசு போட்டுதான் வைத்திருப்போம். ஆனால் அந்த கொலுசு புதுசாக வாங்கி போடும்போது பளபளப்பாக ரொம்பவும் அழகாக இருக்கும். சில நாட்கள் கழித்து அந்த கொலுசை பார்த்தால் கருத்து போயிருக்கும். கருத்து போன கொலுசு கொஞ்சம் அழகு குறைவாக காணப்படும். அந்த கொலுசை மிக மிக சுலபமான முறையில் வெள்ளையாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வெள்ளி கொலுசுக்கு மட்டும் இந்த குறிப்பு கிடையாது. வெள்ளி செயின், மோதிரம், வெள்ளி கம்மல், வெள்ளி சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களாக இருந்தாலும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் அந்த வெள்ளி பொருளை பளிச்சென்று மாற்றலாம். இது கொஞ்சம் பழைய ஐடியா தாங்க. சில பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரிந்திருக்காது. உங்களுக்கு இந்த ஐடியா தெரிந்திருந்தால் பரவாயில்லை, தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இந்த குறிப்புக்கு நாம் பயன்படுத்த போகும் பொருள் பல்பொடி. கோல்கேட் பல்பொடி நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் அண்ணாச்சி கடையிலேயே கிடைக்கும். 10 ரூபாய்க்கு சின்ன டப்பா வாங்கினால் கூட போதும். அதை ஒரு கிண்ணத்தில் கொட்டிக் கொள்ளுங்கள். கருத்து போன வெள்ளி கொலுசை எடுத்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் எல்லாம் வேண்டாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது வெள்ளை காட்டன் துணியில் இந்த கோல்கேட் டூத் பவுடரை தொட்டு கருத்து போன வெள்ளி கொலுசின் மேல் லேசாக தேய்க்க வேண்டும். முன்பக்கமும் பின்பக்கமும் நன்றாக தேய்த்து கொடுக்க வெள்ளி கொலுசின் மேலிருக்கும் கருப்பு அனைத்தும் அந்த துணியில் ஒட்டி வெள்ளி கொலுசு 5 நிமிடத்தில் பளபளப்பாக மாறிவிடும். முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமும் இதே போல துடைத்து எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கொலுசில் கொஞ்சம் டிசைன் அதிகமாக இருக்கிறது, டிசைன்களுக்கு உள்ளே கருப்பு நிறத்தில் அழுக்கு தூசி எல்லாம் இருக்கிறது என்றால் பல் தேய்க்கும் பழைய பிரஷில் இந்த டூத் பவுடரை தொட்டு தண்ணீர் எதுவும் போடாமல் அப்படியே அந்த கொலுசின் மேல் லேசாக வைத்து தேய்த்து கொடுத்தால் டிசைன்களின் இடுக்குகளில் இருக்கும் கருப்பு நிறமும் சுத்தமாக நீங்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போலதான் உங்களுடைய வீட்டில் இருக்கும் வெள்ளி செயின், வெள்ளி பாத்திரம், குங்குமச்சிமிழ் எதுவாக இருந்தாலும் இந்த டூத் பவுடரை கொண்டு லேசாக தேய்த்து கொடுங்கள். அதில் இருக்கும் கருப்பு நிறமெல்லாம் நீங்கி வெள்ளி பொருட்கள் புத்தம் புதுசு போல ஜொலிக்க தொடங்கிவிடும். 100 கணக்கில் கடையில் காசு கொடுத்து வெள்ளி பொருட்களுக்கு பாலிஷ் போடுவோம். கோல்கேட் டூத் பவுடர் தானே, கடையிலிருந்து வாங்கி இதை முயற்சி செய்துதான் பாருங்களே, ரிசல்ட் எவ்வளவு கிடைக்கிறது என்று உங்களுக்கே தெரியும். பிறகு நீங்கள் போட்டிருக்கும் கொலுசு எப்போதும் புதுசு போலவே ஜொலிக்கும். பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, தினமும் வெள்ளி புது கொலுசா என்று. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.